ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இன்னைக்கு நம்ம சமையல் டிலேட் சேனலில் கடையில் வாங்கக்கூடிய புரோட்டா சால்னா நம்ம வீட்லேயே அதே டேஸ்ட்டு மாறாமல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு புரோட்டா சால்னாக்காக அரை முடி அளவுக்கு நான் தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை சேர்த்து அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. பொரிகடலை சேர்க்கறதுனால சால்னா நல்லா திக்காக வரும். இதுக்கப்புறம் புரோட்டா சால்னா தாளிக்கிறதுக்காக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, சமையல் எண்ணெய். இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு. இந்த ஏலக்காய் சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நான் நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா லேசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த புரோட்டா சால்னாவில் நீங்கள் கறி எதுவுமே சேர்க்க வேணாம். கறி சேர்க்காமலே உங்களுக்கு கறி குழம்பு டேஸ்ட்டில் ரொம்பவே அருமையாக இந்த சால்னா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி 4 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன், சின்னதாக இருந்தனால. பச்சை மிளகா பெருசாக இருந்தால் நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த இஞ்சி பூண்டோடைய வாடையெல்லாம் போகட்டும். இதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாடையெல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூடவே புதினா இலை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த புதினா சேர்த்து நீங்கள் வதக்கும் போது சால்னாவோட டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். கொஞ்சமாக புதினா சேர்த்திங்கன்னா போதும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததும் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாப்பொடி, மல்லித்தூளோட பச்சை வாடையெல்லாம் போகட்டும். லேசாக நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி விட்டிங்கன்னா மசால் பொடியோட வாடையெல்லாம் போய் நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ சால்னாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறம் 3 கிளாஸ் அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. உப்பு உரப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இப்போ கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டும். அப்போ தான் இந்த மசால் பொடியோட வாடையெல்லாம் வெளியேறும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா கொதி வந்துருச்சு. கலந்து கொடுத்துட்டு இது கூடவே இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் கிரேவி பொடி சேர்த்துக்கோங்க. சிக்கன் கிரேவி பொடி சேர்த்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கோங்க. தேங்காய், சோம்பு, பொரிகடலை எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக கடை டேஸ்ட்லேயே உங்களுக்கு புரோட்டா சால்னா வீட்டிலே ரொம்ப அழகாக ரெடி பண்ணலாம். இப்போ சால்னா நல்லா 10 நிமிஷமாக கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தூவிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான புரோட்டா சால்னா உங்களுக்கு வீட்டிலே ரெடியாக இருக்கும். இந்த புரோட்டா சால்னாவில் நான் சேர்த்துருக்க ஒவ்வொரு மசால் பொடியும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் சேர்த்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கடையில் வாங்கக்கூடிய புரோட்டா சால்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வீட்டில் கிடைக்கும். இப்போ புரோட்டா சால்னா ரொம்பவே அருமையாக ரெடி பண்ணுறது எப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். நம்ம சேனலில் ஏற்கனவே புரோட்டா எப்படி செய்கிறதுன்னு வீடியோவும் போட்டிருக்கோம். உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.